ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங் டே 2 ஓட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான எல்லாரோட ஆல் ஃபேவரட் உருண்டை குழம்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 150 கிராம் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப நொரன்னு இல்லாமல் கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்குமே ஆல்ரெடி உப்பு சேர்ப்போம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டக்கூடாது. நல்லா சாஃப்டாக தான் உருட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழம்புல நம்ம போடும் போது உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் சாஃப்டாகவே உருட்டிக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம உருண்டையை வேக வைக்கணும். ஸோ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இப்போ குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. 2 வெடித்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தோமோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலன்னா நீங்கள் வீட்டில் கலந்த தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பண்ணுங்கள். ரொம்ப வதக்க வேணாம். கொஞ்சம் லைட்டாக அது கலர், மிளகாத்தூளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு மசாலாவுக்கு நம்ம தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம உருண்டெல்லாம் சேர்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். தேங்காய் பேஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோம் இல்லையா, அந்த உருண்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க.
நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உருண்டை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ட்ரீம்ஸ் மே குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.